தாவேகாவுடனான கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக இபிஎஸ் கூறியதை அக்கட்சி நிராகரித்து விட்டதாக கூறிய செங்கோட்டையன், அதிமுக பலமாக இருந்தால்தான் அதனை தேடி வருவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பலன் என்ன? நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுணர்வோடு நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள். நாம் மற்றவர்கள் நாடி செல்ல தேவையில்லை. இதுதான் வரலாறு. ஒருவர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் காலிலே அது செல்ல வேண்டும். பிறர் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது. ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற நிலைதான் ஏற்படும். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி நடத்தவில்லை என்றும் அவரது குடும்பம்தான் நிர்வகிப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் ஆட்சியை நடத்தவில்லை, இவர் கட்சியை நடத்துவதை காட்டிலும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன், இவருடைய அக்கா மகன் தான் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும். கால் உழுகிறது, போகிறது, நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் நேசிக்கிறது, இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள், சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி தெரியாதவரிடத்தில் சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிமுக வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ட்டு நீங்க கட்சியில் இருக்கும்போது இந்த வாரிசு அரசியல் நீங்க ஏன் சொல்லல? அன்னைக்கு சொல்லியிருந்தா அன்னைக்கு நீக்கியிருப்பாங்க. திமுகவை அழைத்து விடலாம் என யார் யாரோ புறப்பட்டு இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகி பாபு இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மிசா சட்டத்தில் திமுகவினர் கைது செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்தார். அத்தகைய நெருக்கடிகளை சந்தித்த திமுகவை யாராலும் அழைத்துவிட முடியாது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை சட்ட ரீதியாகவும் போராட்டம் வாயிலாகவும் திமுக தொடர்ந்து எதிர்க்கும் என்று கூறினார். கர்நாடகா, ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதை மேற்கோள் காட்டிய அவர், அதுபோன்று தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடாது என்று தெரிவித்தார். நம்முடைய இளம் தலைவராக, காங்கிரஸ் பேரியக்கத்துடைய இளம் தலைவராக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை, இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக கர்நாடகா, ஹரியானா பகுதியில் தான் இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பற்றியெல்லாம் ஆதாரபூர்வமா எடுத்து வெளியிட்டு இருக்காது. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது. வருமுன் காப்பது நம்ம கடமையாக இருக்கணும். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அது தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணியில் தான் தொடர விரும்பவில்லை என்று ஜெயலலிதாவிடம் ஓபிஎஸ் பொய் சொல்லிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன், நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் ஓபிஎஸ் இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். 12 சீட்டு தான் அப்படின்னு. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா, நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன், 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க.
நீடிக்கவா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டும் கொடுக்க முடியாது, அதனால முறிச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க. போன கையிலேயே வச்சிருக்கிற ஓபிஎஸ் கூப்பிடுவாருன்னு கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.